கனெக்ட் ஆகுடா. நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னது கிரியேட்டிவ் என்னமோ என்ன பண்ண போறோம்னா கைஸ் சர்வைவ் விளையாட போறோம். ஸோ இல்லை ஏதோ சத்தம் கடிச்சு கைஸ் அந்த ஹாலில் வச்சுதான் இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் கைஸ். ஓகே எனக்கு புரியுது. ரிசோர்ஸஸ் பேக் சீட்ஸ் கைஸ். இதை நீங்கள் சீட்லாம் கேட்கக்கூடாது. மற்ற யூடியூபர்ஸ் மட்டும் தான் நீங்கள் சீட்டில் பண்ணலாம். கீப் இன் உண்டாரி மட்டும் ஆன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஓகேவா? அவ்வளோதான். ஆரம்பிக்கலாமா? ததிக்கு தை 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 விக்ரம். ஐயோ சளியை தாங்க முடியலையே. நான் மொபைல் டேட்டான்னு காட்டுது. சாதாரண வெயில் தானே. வெயில் கிரியேட் பண்ணுறதுக்கே இப்படி காட்டுறான். நெட்டே கனெக்ட் பண்ணான்னா நெட்டில் வா. நான் இனி வெயிலுக்குள்ளே கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடணும். When water hits a lava source block. ஏண்டா இது எந்த மைன்கிராஃப்ட் பிளேயருக்குனாலும் தெரியும். ஓகேவா? கைஸ் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓல்டன் டேஸில் நம்மளால் லாவா டூப்ளிகேட் பண்ண முடியும் ரெட்ஸ்டோன் வச்சு. உங்களுக்கு ப்ரூஃபாக இந்த வீடியோவோட எண்டுக்கு முன்னாடி எண்டு. இந்த டொண்டான்டீன் டைமில் விளையாண்டுருந்தேன். அவ்வளோதான். திஸ் இஸ் நான் என்னடா இது கைஸ்? இது நியாயமா கைஸ்? இது நியாயமா? நான் விளையாடும் போது தான் இந்த பயப்புள்ளைங்களுக்கு இப்படி பண்ணுமா? நான் உட் எங்கிருந்து எடுப்பேன்? ஸ்டிக்கு கூட பரவாயில்ல. இந்த ட்ரை உடச்சோன்னா போதும். டெட் பூச் ஐ மீன் கைஸ். இதெல்லாம் ஓவர் கைஸ். ரூயின் போர்ட்டல். ரூயின் போர்ட்டல். சுகர் கேன் எடுத்துக்கலாம். அப்புறம் சுகர் கேனு கிட்ட சாகணும். ஐயோ குவாடினேட்ஸ் ஆன் பண்ணலையா? Ruin bottle. I love sugar cane. என்ன கைஸ் இது? நான் கம்ப்யூட்டரில் விளையாடல. 99.9% நான் வந்து கம்ப்யூட்டரில் விளையாடல, ஃபோனில் தான் விளையாடுறேன். அது எப்படின்னு கேட்காதீங்க. கைஸ் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இதான் தரணுமா? சரி கொஞ்சம் நகடு தந்துச்சிருக்கான். அதை வச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் பிக்கு செய்யணும். இந்த ஃபயர் சார்ஜுக்கு யூஸ் இருக்குது பின்னாடி. பின்னாடின்னு சொல்லணும். அப்சீரியனுக்கு யூஸ் இருக்குது. அடைச்ச கீப் பண்ணிட்டு ஆன் பண்ணோன்னா ஐஸ் பக்கெட் சேலஞ்சுன்னு சொல்லி வந்திருக்கணுமே. இந்த லெகின்ஸில் தான்ஸ் இருக்கா? இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் 3 இருக்குது. இந்த தங்கம் வேஸ்ட் எனக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வேணும் தான் ஆரம்பிச்சேன். ஜாம்பிஸ் கூட இருங்க அது என்னையும் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஏய் சார்மட்டில்லோ. நான் இவனுக்கு ஓட்டு போட்டேன் கைஸ். ஓட்டு போட்டேன். நான் இந்த பயப்பலைக்கு தான் ஓட்டு போட்டேன். ஏன்னா நான் எனக்கு பிடிக்கும். நான் இல்லாத போதெல்லாம் கிடைக்குது. சரி விட்டுறலாம். மேசா பயம்லாம் கிடைக்கும்னு போட்டிருந்தது பெட்ரு. இது மேசா பயமா இல்லை பேட் லென்ஸான்னு தெரில. வுட்டு ஆஃப்டர் 3 trillion years later I got wood. அட்லீஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரஷ்ஷு செஞ்சாவது பண்ணணும். ப்ரஷ்ஷு செஞ்சாதாங்க ஈஸி இவங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்கூட் எடுக்க முடியும். ஆஃப்டர் 3 trillion years அங்கே கொஞ்சம் பாருங்களேன் என்ன கிடச்சிருக்குன்னு. கோல்டு
அயனே பார்க்க முடியல, அதுக்குள்ளே கோல்டு கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். ஆனால் கோல்டு என்கிட்ட அயன் பிகாக்ஸ் வேணும். அறிவாளி மோஜாங்க. ஐயோ இதை மறந்துட்டோமே. சரி ஏதாவது பயத்தில் கைஸ் கோல்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இந்த கருவு முடிச்ச கேமில் என்னால் ஒன்றும் இல்லை கைஸ். ஆனால் நான் ஃபுல்லாக கோல்டு ஆர்மரில் தான் இருக்கேன். தங்கம் ஜொலிக்குது. சாப்பாடி கைஸ் எதுக்கோ நம்ம டேரக்ட்டு கொஞ்சம் தூக்கிட்டு போய்க்கலாம். நம்ம இங்கே தான் வாழணும்னு ஏதாவது சுச்சுவேஷன் கூட வரலாம். ஏன்னா இங்கே இதுதான் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது சின்னது தானே. 3 வுட்டு தான் இருக்குது. அந்த 3 வுட்டையும் உடச்சிட்டு போயிடலாம். ஸ்டோன் எப்பயும் நான் எந்த வேர்ல்டு போனாலும் நான் வந்து ஈஸியாக ஸ்டோன் எடுத்துருவேன். இந்த வேர்ல்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் இதான் தட் இஸ் மைன்கிராஃப்ட். ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம கண்ட்ரோலில் விளையாடுறோன்னு யாரெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம் லைக் பட்டனை தட்டுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அயன் இருக்குல்ல, ஆனால் அது ஒரு அயன் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஷோகேஸ்க்கு வேணால் வைக்கலாம். இன்னும் ஒரு 2 அயன் 27 அயன். வாட் த வாவ் கிளிச்சு கிளச் பண்ணுது கைஸ். கிளச் பண்ணுறோன்னு சொல்லி தண்ணிக்குள்ள வந்துட்டேன். ஆனால் இப்போ சோறுக்கு என்ன பண்ணுறதுன்னா, பெட்டுக்கு என்ன பண்ணுறது, சோறுக்கு என்ன பண்ணுறது. பெட்டுக்கு நம்ம ஏதாவது வில்லேஜ் கண்டுபிடிச்சா போதும். நம்ம இந்த சீரீஸை நம்ம எப்படியாவது தூக்கிட்டு போகணும். ஓகேவா? கீப் இன்வென்டரி ஆன்ல இருக்குன்னா நான் சாகுவேன், வந்தான், சுட்டான், செத்தா, ரிப்பீட்டுன்னு சொல்லி நாங்களாம் இருப்போம். ஓகேவா கைஸ்? ஒரு டைப்பாக அதை பார்த்தா இது கோல்டு ஆட்டம் தான் இருக்குது. ஆனாலும் கோல்டில் வந்து கோல்டு கைஸ் எனக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு. கோல்டு பிகேக்ஸ் எதுக்கு இருக்குன்னு இப்போ நம்ம கிட்ட ஸ்டோன் பிகேக்ஸ்னு ஒன்று இருக்கா, வுட்டன் பிகேக்ஸ்னு. இந்த பிளேயர் பைப்புளிக்கு ஐயோ இந்த கிராஃப்டிங் மெனுவே என்னன்னா வந்து அவனுக்கு தங்கத்தில் மீன் பண்ணணும்னு சொல்லி கோல்டு பிகாக் செஞ்சான். ஆனால் அதை வச்சு ஒரு யூஸும் இருக்காது. அப்புறமா தான் அவனுக்கு புரிஞ்சுது, ஐயையோ கோல்டு செஞ்சுட்டோம், அதால் நிறைய மினரல்ஸ் மைன் பண்ணுற அளவுக்கு பவர் இல்லை. ஆனால் அதை வந்து வுட்டன் பிகாக்ஸுக்கும் கீழே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்கு இப்படியே போடும். ஏன்னா சீரீஸை நாளைக்கு முடிச்சிடுவோம் கைஸ். ஏன்னா நம்மக்கிட்ட தான் ஒரே ஒரு அயன் இருக்குல்ல, அந்த ஒரே ஒரு அயனை வச்சு என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஆர்மர் செய்ய போகிறையாடான்னு கேட்டிங்கன்னா இது இன்னும் விட்டு தேவையா? இப்போயாவது நம்ம இப்போ ஒரு ஷீல்டு செஞ்சுக்கிட்டோன்னா இப்போ இது இருக்க வேண்டிய இடத்துல போச்சு. என்ன இது ஃபஸ்ட் எபிசோட்லேயே வுட்டு நிறைய விஷயம் எடுத்துட்டோம். கோல்டுக்கே போயிட்டோம். இல்லை கோல்டு திருடிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஸ்டீலிங் இஸ் ரியல் லைஃப்பில் ஸ்டீல் பண்ணுறது தப்பு கைஸ். இது கேம், அதான் நான் ஸ்டீல் பண்ணுறேன். இது நம்ம டைலாக்கு. இது எவனோ தூக்குனானா நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டுருவேன். அப்படிலாம் போட மாட்டேன். அவங்களுக்கும் வேணும், அவங்களும் சொல்லணும் தானே. பாவம் அவங்களும் என்ன மாதிரி குட்டி யூடியூபர். குட்டினா குட்டியா ஸ்டிக்லாம் கிடைக்குது கைஸ். கேக்டஸ் இருக்குது, கேக்டை கைஸ். நான் எபிசோட் ஆரம்பிக்கல, என்ன பயப்புலிகளை கண்டுபிடிச்சிருக்கேன். முதல்ல ஒரு வீடு கட்டுறோங்க கைஸ். நான் அங்கே போக மாட்டேன்ப்பா கைஸ். இந்த சங்கே லோட் ஆக மாட்டேங்குது. என்ன இஷ்யூ நீங்களே சொல்லுங்கள். அந்தளவுக்கு லோட் ஆகலை. ஐ லவ் மைன்கிராஃப்ட், ஐ ஸ்லீப் இன் மைன்கிராஃப்ட், ஐ திங்க். இந்த பயமில் நிறையவங்களாம் ஸ்பான் ஆகுவாங்க போல கைஸ். ஏன் நம்ம பார்த்து தான் அவங்க மூடிக்கிறாங்க மூஞ்ச. ஒருவேளை நம்மளோட அழகாக இருக்காங்கன்னு மூடிக்கிறாங்களோ? ஒருவேளை இது என் ஸ்கின் இல்லை, இது அலெக்ஸு. ஓகே, அந்த மலை மேலே ஏறி MGB மைன்கிராஃப்ட்னு கத்துறோம் கைஸ். சப்ஸ்கிரைப். ஐயோ சாப்பிங் தூக்கலையே. அங்கே மறுபடியும் போகணுமா? வுட்டு தான் எசன் ஸ்டீல். வுட்டு முக்கியம் பிக்லு எனக்குலாம். WTF, I found another wood vein.
முதல்ல 1 செகண்ட். ஓகே கைஸ், இந்த மாதிரி இந்த மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கிற இந்த பயத்தில் வந்து இந்த மேசா பயத்தில் வந்து கோல்டு காமனாக கிடைக்கும். வுட்டு நம்ம திரும்பி வந்து எடுத்தோம். இந்த மாதிரி இடங்கள் கிடைக்குமா? இந்த மாதிரி வுட்டு சின்னதாக அங்கங்கே கிடைக்குமா கைஸ்? நம்மளுக்கு ஷாப்பிங் தூக்கிட்டு போனால் ஒரு கடவுளாக ஒரு கிஃப்ட் தந்துருக்காங்க. நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு பிளெயின்ஸ் வேகமாக கண்டுபிடிச்சிடணும். எபிசோட் 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 ஆரம்பிச்சிருவேன். நம்ம பிளான் பி பண்ணலாம் கைஸ். பிளான் பினா பிளான் சியை பற்றி யோசிக்கலாம். 8 செகண்ட். சும்மா சொன்னேன், வாங்க வந்த வழியே திரும்பி போகலாம். ஐயோ சோறு கம்மியாக இருக்குது. மரத்துலேருந்து ஆப்பிள் விழுந்தா நல்லாயிருக்கும் கைஸ். வச்சு ஆப்பிள் ஏதாவது விழுந்துருக்கான்னு பார்த்துடலாம். ஏன்னா இவன் தின்னணும், அப்போ தான் ஸ்ப்ரிண்ட் காலியாகாமல் இருக்கணும். நைட் ஆகுதா? போச்சா சோளமுத்தா? போச்சா? சரி, அங்கே ஏதோ வுட் இருக்குது கைஸ். வுட்டு அங்கே பாருங்கள், ட்ரீ. அங்கே என்னோட அந்த ப்ளஸ் ஐக்கானுக்கு மேலே கீழே பாருங்கள். மேலே கீழே கைஸ், புது வார்த்தை. அங்கங்கே ஜென்ரேஷன் கிளிச் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா? இது பக்கா இல்லை ஃபோனில்? என் ஃபோனில் தான் பக்கா இல்லை உங்களுக்கு பக்கான்னு தெரில. பட் ஸ்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்லட்டுமா? நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது கலர்ஃபுல்லாக மாறும். இன்னொன்று ஃபேக்ட் என்னென்னா, ஐயோ போச்சா சோறு கம்மி. சோறு இல்லைப்பா. அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி வுட்டாக இருக்கும். அயன் இருக்கா? அயன் இருக்கா கைஸ்? நாளைக்கு அயன் கண்டுபிடிச்சிருவேன். நைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு ஃபுல்லாக நம்ம சர்வை பண்ணுறோம். இந்த எபிசோட நெக்ஸ்ட் டே நம்ம போகிறோம். இல்லைன்னா நம்ம பேர் என்னது? எம்ஜிபி மைன்கிராஃப்ட் கிடையாதுடா. சோறு முக்கியம் பிகிலி பிகிலி, சோறு முக்கியம். நான் யார் தெரியுமா? என்ன கைஸ் இந்த பயத்தில் க்ரீப்பராஸ் பண்ணாகிறான் கைஸ்? ஸ்பைடர்மேன். கைஸ் எவனும் ஃபாலோ பண்ணுறான்னு நினச்சா ஒருத்தன் வரான். லாலி லாலி லாலா. ஐயோ ஜாம்பியே கூட்டமாக இருக்கா? ஐயோ இந்த டெரக்கோட்டா பயம் வந்துட்டோம் கைஸ். டெரக்கோட்டா பயம். இங்கே மைண்ட் ஷாஃப்ட் வந்து நேச்சுரலாகவே ஸ்பான் ஆகும். இந்த மாதிரி வா. வெல்கம் டு சொர்க்கம் எம்ஜிபி கைஸ். ஸ்பானுக்கு திரும்பி வந்துட்டோம் கைஸ். ஆக்சுவலி ஸ்பான் செங்ஸ்லாம் ஸ்பான் ஆகாது. ஐயோ ஹஸ்க்கு. ஐயோ குட்டி ஹஸ்க்கு. காப்பாத்துங்க. ஐயோ நான் அப்ப ஐயோ என்ன அப்போதான் யோசிக்கிறேன், இந்த ஹஸ்கு பைப்பில் எதுக்கு கைஸ் டே டைமில் எதுவும் டெக் பண்ண மாட்டேங்கிறான்? ஹஸ்கு ஜாம்பி தான். நாம் ஆக்சுவலாக அவனே ஜாம்பி. அவனை தண்ணிக்குள்ளே கொஞ்ச நேரம் போட்டோன்னா அவன் வந்து ஜாம்பி ஆயிடுவான். அப்புறமா தான் ட்ரவுன் ஆகுவான். ஜாம்பிஸை டேரெக்டாக போட்டிங்கன்னா எனக்கு என்னமோ ஆகுது, நான் ட்ரவுன் ஆகிட்டேன். அந்த மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ ஃபுட்டு வேணும் கைஸ். ஃபுட்டு ஃபார் ரீஜென்ரேஷன். ஐயோ ஜாம்பிஸ் வந்துருச்சு. ஐயோ எதுக்குடா இன்வென்டரி ஓப்பன் பண்ணுறேன்ற கொஞ்சம் யோசிக்கணும் கைஸ். யோசிக்கலாம் கைஸ். எம்ஜிபி மூளை யோசி.
இந்த ஜாம்பி கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க. சரி பக்கத்தில் தண்ணி இருக்கு. அதான் 4 பிளாக் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம என்ன கிளிக் பண்ணோம்னா இந்த இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கைஸ் நம்மக்கிட்ட இருக்கிற வுட் இருக்குது தானே, அது முதல்ல பிளாங்க்ஸாக மாற்றலாம். அந்த பிளாங்க்ஸை வச்சு நம்ம ஒரு ஷவ் செய்யணும் தானே. அது நம்மளுக்கு ஆகாது. ஏன் ஒரு ஜூட்ட அப்பா கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலாம் கைஸ். கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலாம். ஐடியா நம்பர் 420. இப்போ என்ன பண்ணலாம் கைஸ், வண்டியை கொஞ்சம் திருப்பாமல் ஓட்டலாம். ஐயோ இந்த வண்டியை யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கே. ஆனால் எனக்கு இந்த வேர்ல்டு பிடிச்சிருக்கு கைஸ். ஜாம்பி கிட்ட செத்து விளையாடுறதுக்குள்ள நாமெல்லாம் சாகுறோம். நான் என்ன பண்ணுறேன், அப்படியே போடிக்குது. நம்ம வந்து ஏதாவது லேண்டு கிடைக்குதா என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். கொஞ்சம் எம்ஜிபி மூளை யோசி. இப்போ என்ன பண்ணலாம், டே டைம் ஆகிற வரையும். ஏன்னா டே டைம் வந்தால் ஜாம்பிஸ்லாம் கறிக்கிறவாங்க. இந்த ஸ்கெய்டன் பயப்படிக்கலாம். என் மூளைன்னு சொல்லி அவங்க கறி செத்துருவாங்க. ஆமாம் நான் எதுக்கு என் மூளைங்கிறேன். இந்த ஐலாண்ட் பிடிச்சிருக்கு. எதுக்கு நான் இந்த ஐலாண்டை கேட்கக்கூடாது வச்சுட்டு. ஏன்னா கீழே கோரல் லீஃப் இருக்கா. மோஸ்ட்டாக நம்மக்கிட்ட ஸ்டோன் தான் இல்லை. பட் ஸ்டில் இந்த ஐலாண்டு தான் நான் எம்ஜிபி. ஐயோ குறுக்க கௌசிக்கு. ஐயோ கஷ்டப்பட்டு. ஐயோ என்ன பண்ணுறது, இதுக்கு தாண்டா அந்த இது எடுக்காமல் இருங்கடான்னு என்ன பண்ணலாம் யோசிடா. வேஸ்டட். ஓடுறா. எனக்கு எந்த வழியும் இல்லை. நான் அடியில் தான் போகணும். அடியில் போடா. லேக் ஆகுதுடா. இப்போ என்ன கைஸ் பண்ணுறது, மூளை கொஞ்சம் யோசிக்கலாம்.
நம்ம கிட்ட இருக்கிற முதல் வேலை கீழே போடலாம். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற அகைன் நம்ம இந்த இடத்துக்கு போகணும். போய் அந்த ஐலாண்டு பிடிச்சிக்கணும். என் போட்டை அந்த இது வேறு எடுத்துருச்சு கைஸ். ஓகேவா? இப்போ உர்ரா ஜூட்டுன்னு சொல்லி ஓடுறோம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ டே டைமே ஆயிடுச்சா? ஏதோ என்சாண்டன்ஸ் அவ்வளோ வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஜாம்பி இவனை அடித்தா போதும் கைஸ். இவனா ஈஸியாக அடிச்சிடலாம். எப்படி கைஸ் அடிக்கிறான்? ஓ, இதுக்கு தான் அவங்க எல்லா யூடியூபர்ஸும் இந்த ஆக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு புரியுதுடா. அப்படி ஓசி ஷவில் கைஸ். ஓசியில் ஷவில் முதல்ல ஆனாலும் கைஸ் என் வாழ்க்கையில் போயும் இந்த ட்ரவுன்ஸ் கிட்ட சாகணும்னு தான் எழுதி வச்சிருக்கேனான்னு தெரில கைஸ். ஏன்னா அந்த போயும் அந்த ட்ரவுன்ஸ் கைஸ் கிரியேட்டிவ் மோடில் நான் சும்மா போட் வச்சு ஓடிட்டு இருப்பேன். இதுதாண்டா என்னோடய போட்டுன்னு சொல்லி. ஏன்னா எனக்கு போட்டு பிடிக்கும் கைஸ் மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷனோட. ஆனால் போட்டில் செஸ்ட்டு போடலாம், நம்மளும் உட்காந்துக்கலாம். ஆனால் மைன்கிராஃப்ட் வேஸ்ட்டு. போட்டில் தண்ணியில் போகலாம், லேண்டில் போகலாம். அது எதுக்கு லேண்டில் போகலான்னு இன்னும் எனக்கு தெரில. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த முன்னாடி வெர்ஷனில் இருக்கிறவங்களாம் பாவம் ஷவல். எனக்கு பெட்ராக் எடிஷனில் யூஸ் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. ஐலாண்டு கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். அந்த ட்ரவுன் என்ன இருப்பான், சொர்க்கத்துக்கு போயிருப்பான். நான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு மரத்தை பிளான் பண்ணலாம். 2 மரம் இருக்கா? அப்போ ரெண்டு மரத்தை பிளான் பண்ணலான்னு சொல்லணுமே. சரி, நம்ம பார்க்காம விட்டோம், நம்மளுக்கும் கிடச்சிருக்கு. This is not our fault. கேஸ் இங்கே பாருங்க. ஐயோ, பஃபர் ஃபிஷ். எப்படி ப்ரோ பஃபர் ஃபிஷ்ங்கிறீங்க? அந்த பாவம் அந்த குட்டி மஞ்சள் கலர் ஃபிஷ்னா என்ன சொன்னீங்க? பாவம். வெயிட் நான் எப்படி இங்கே நிற்கிறேன்? இது மேலே பெட்ராக் எடிஷனில் தான் நிற்க முடியாது. அதான் நான் பெட்ராக் எடிஷன் தான் பக்குக்கு ராஜாவாச்சு. சரி, ஜாவா பைரட்டியாவது வந்துட்டோம். ஜாவா பைரட்டின்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைஸ், இந்த போட்டை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். அது வரைக்கும் இந்த போட்டை ஒரு பார்க் பண்ணலாம் ஒரு இடத்துல. ஏன்னா எமர்ஜென்சி யூஸ்க்கெலாம் வேணும். After doing that, let's go to the freaking இந்த ட்ரவுன்ஸ்லாம் பாருங்களேன். காலாங்காத்தால ஏங்க இவன் அடிக்க மாட்டேங்கிறான்? ஆக்சுவலாக அவன் திடீர்னு வந்ததும் எறா கத்திங்கிற மாதிரி கத்திக்கல நான் யோசித்தேன் கைஸ். ஸ்டேக் அவருக்கு இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் கைஸ். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இது இல்லை கைஸ்.
வந்துட்டான்னு சொல்லு. சரி கைஸ், இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ வந்தான் செத்தான் போனா ரிப்பீட்டு. இங்கே நம்ம தான் மைண்ட் மாதிரி செய்யலாம். நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐலாண்டில் ஒரு மைண்ட் மாதிரி செஞ்சு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இந்த ஐலாண்டை தான் நம்ம இனி வீடாக மாற்றலான்னு பிளானில் இருக்கோம். நீங்கள் என்ன ஐடியாவில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஐலாண்டையே நம்ம வீடாக மாற்றலாம். இந்த ஐலாண்டையே நம்ம வந்து ஃபார்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பிளைன்ஸ் ஃபைம் கண்டுபிடிக்கிற வரையும் இந்த ஐலாண்டில் ஒரு குட்டி குடிசை மட்டும் கட்டிட்டு வச்சுக்கலாம். இப்போ தான் இவன் நோட்டீஸ் பண்ணுறேன், இந்த ஐலாண்டில் மேக்ஸிமம் ஸ்பான் ஆகணுமே. நான் தான் இப்போ போய் இப்போ திடீர்னு ஏதாவது கோழி வந்தால் அப்படி இருக்கும். இந்த பேசிமாவும் ஸ்பான் ஆக மாட்டேங்குது. ஸோ பாய் கைஸ், போர்டு இவ்வளோ நேரம் நான் வீடியோ செஞ்சதே பெரிய விஷயம். இந்த வீடியோ நாளைக்கு தான் நம்மளே போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாம். அண்ணன் மூச்சு யாருன்னு கேட்கலாம். என்ன பாருங்கள், இந்த வீடு பக்கம் அழகாக இருக்குங்க. ஆனால் இந்த கோல் லீஃப்லாம் பார்க்க அழகழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. வச்சு இந்த குட்டி பாண்டை தான் நம்ம இன்றைக்கி என்ன ஓகே இங்கே பாருங்க. வாட் இஸ் திஸ் லாஜிக் மோஜாங்கு? இப்போ நான் இந்த ஸ்டாண்டு உடச்சேன். ஐயோ ஐயோ, சாக்கூடாது. ஐயோ போலி தான் சும்மா அடிச்சுட்டு வந்தேன். அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு கத்தி செஞ்சுக்கலாம். கத்தி செஞ்சுட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கைஸ், ஒரு ஆக்ஸு செய்யலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இப்போதைக்கு வலிக்குதே வலிக்குதா முடியுது. ஸோ பாய் கைஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நம்ம புதிய சர்வைவல் வேர்ல்டில் பாய். என்ன மாவுது பாட்டு வந்து என்ன புது அப்டேட்னு சொல்லுங்க.